பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அதிரசம் சுட போகிறோம் பாருங்கள். 2 கிலோ அரிசி மாவு அரைச்சிட்டு வந்துட்டோம். உங்கள்கிட்ட காட்ட முடியல. இந்த கப்பில் 3 கப்பு அரிசி எடுத்துகிட்டு போய் அரைச்சிட்டு வந்துட்டோம். மிஷினில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து பாகு காய்ச்ச போகிறோம். இப்போ 1 கப்பு வெல்லம் போட்டிருக்குறோம். இதோட 2வது கப்பு இதில் எடுத்ததுனால அரிசி இதுலேயே வந்து கலந்து போடுறோம். பாகுங்களை இதோட 3வது கப்பு 3 கப்பு 4 கப்பு அரிசிக்கு 3 கப்பு வெல்லம் போதும். பாருங்கள். அடுப்பில் வச்சுக்கலாம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் போட்டிருக்குறோம். இப்போ அதுக்கு வந்து 1/2 கப்பு தண்ணி. கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கலாம். அப்போ தான் டேஸ்ட் கொடுக்கும். பாருங்கள், நல்லா இப்போ கொஞ்சம் கரைய ஆரம்பிச்சிருச்சு. நல்லா கரைஞ்சி வெந்து வரணும். அப்போ நம்ம பதம் பார்த்துட்டு மாவில் ஊற்றணும். பாருங்கள், வேக காட்டுறவங்களுக்கு வரல. இன்னொருக்கா ஊற்றி பார்க்கலாம். நல்லா வேகினப்போ நல்லா வந்து பாதி வந்து வெந்தாக்க அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். நெய் ஊற்றிக்கலாம் கொஞ்சம். இது வருது. ஆனால் எப்படி 5 நிமிஷம் வேகணும். வெந்த முன்னாடி ஊற்றி கலரிக்கலாம். காட்டுறோம், உங்களுக்கு வேக காட்டுறோம். இது ஒரு தடவை ஊற்றியாச்சு. இன்னொருக்கா ஊற்றிருக்கிறோம். இன்னொருக்கா ஊற்றி பார்த்துட்டா தெரியும். காட்டுறோம். அதனால் ஒரு 3/4 பதத்துக்கு வரணும். மிட்டாய் பதத்தில் அதிர்ஷ்டத்துக்கு 3/4 பதத்துக்கு வரணும். இன்னும் கொஞ்சமே வேகணும். இந்த பாருங்கள், இப்போதான் கொஞ்சம் ஒரு மாதிரியே வருது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். அடுப்பில் கீழே ஒட்டாமல் வரணும். இந்த 1 நிமிஷம் இருக்கட்டும். கரெக்டாக வந்துச்சு. பார்த்தீங்கன்னா இது வந்து மிட்டாய் பதத்துக்கு 3/4 பதந்தே. மிட்டாய் பதம் போடக்கூடாது நம்ம. பாருங்கள், அது டங்குன்னு சத்தம் கேட்குறது அது மிட்டாய் பதம். இது இப்படி போடக்கூடாது. இதே கரெக்டான பதம். நல்லா கிளறி குட்டி இல்லாமல் கிளறி வச்சாத்து நல்லாயிருக்கும். பத்தலைன்னா அந்த பாவை ஊற்றிக்கலாம். இந்த மாவுக்கு ஊற்றிருக்கிறோம். அந்த மாவுக்கு போட்டிருக்கேன். அந்த மாவுக்கு இந்த பாவும் தூக்கி ஊற்றுறோம். பாவு கரெக்டாக இருக்கும். மண் கல்லெல்லாம் எதுவுமே இருக்காது. பாகு வெல்லம்னா வாங்கினோம்னா அதில் எதுவுமே இருக்காது. பிடிச்சி பாருங்கள், நெய்யை ஊற்றிருக்கேன் ஏற்கனவே. இப்போவும் நெய்யை ஊற்றி நல்லா வச்சுருக்கோம். ஒரு துணி போட்டு வண்டு கட்டி வச்சிடணும். நாளைக்கு சுடலாம், நாளைக்கு சுடலாம். என்ன ஆனாலும் நாளாண்டைக்கும் சுடலாம். நல்லா ஊறிடும். பக்குவமாக இருக்கும். நல்லா முஸ்முஸ்ன்னு எந்திரிச்சு வரும். நான் கை போடக்கூடாது. வெளியிலே இருந்தாலும் 5 நாளைக்கு இருந்தாலும் வெளியில் இருந்தால் கை போடாமல் இருந்தால் இருக்கும். அப்படியே நெய் இருக்கிறதுனால
அதுக்கு மீறி வைக்கிறதா இருந்தால் நம்ம ஃப்ரிட்ஜு கொதிக்க வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சு எப்போ வேணுமோ அப்போ சுட்டுக்கலாம். நாங்கள் இது சொந்தக்காரக்கெல்லாம் சுடுறதுனால சொல்கிறோம். இந்த துடுப்புதே நமக்கு ஈஸியாக இருக்கும் கிண்டுறதுக்கு. இதெல்லாம் நாங்கள் வந்து பழைய காலத்துது, ரொம்ப நாளாக ஆயிடுச்சு, 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு இதெல்லாம் செஞ்சு. எங்களுக்கு யூஸ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அதனால் நீங்களும் எதுவும் செய்கிறதா இருந்தால் பார்த்து வாங்கி சுதாரணமாக வச்சு செஞ்சுக்குங்க. நாங்கள் இங்கே சுட்டுட்டு காட்டுறோம். இந்த பாருங்கள், அப்படியே நம்ம பிணைஞ்சி 2 நாளாச்சு வச்சு நல்லா அப்படியே அந்த மேலே நெய் போட்டதுனால இந்த பாருங்கள் எறும்புலாம் ஏறாமல் சூதானமாக வச்சுருந்ததுனால அப்படி இருக்குது. இனி பாத்திரங்களுக்கு மாற்றிக்கலாம். கரெக்டாக இருக்குது பாருங்கள் பதம். நல்லா நம்ம சுடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் எப்படின்ட்டு பாருங்கள். கை மட்டும் காட்டுங்க. இனி மாற்றிக்கலாம். இனி மாற்றிட்டு உங்களுக்கு சுடும்போது காட்டுறது. இதே பதம் கரெக்டாக வந்துடும். 2 கிலோ அரிசிக்கு 1.25 கிலோ வெல்லம் போடாதே சரியாக இருக்கும். வெளியில் கொடுக்குறதுக்கு செஞ்சுருக்குறோம் பாருங்கள். நீங்கள் கேட்டா நாங்கள் ஃபோன் நம்பர் தரோம், கொடுங்க, உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றோம். அதிர்ஷ்டத்துக்கு நல்லா இருக்குது மாவு. உங்களுக்கு காட்டுறோம். இன்னும் நாங்கள் இப்போ எல்லாம் மாவை மாற்றி வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அதை உங்கள்கிட்ட காட்டணுன்றதே காட்டிக்கிட்டு இருக்கோம் எப்படி மாவு இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா கேளுங்க. வெளியிலே இருந்தாலே 10 நாள் 15 நாள் கெடாது. இது ஃப்ரிட்ஜில் வச்சு 2-3 மாதத்துக்கு கூட சுடலாம். நமக்கு எப்போ தேவையோ எடுத்து சுட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் அப்படிங்கிறதுனா நீங்கள் என் ஃபோன் நம்பர் கொடுக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். பாருங்கள், வெயிட் போட்டு கொடுத்துருவோம். பாருங்கள், அதிர்ஷ்டம் சுட போகிறோம். அதுக்கு தேவையான மாவு மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சத்தரத்தில் பேக்கிங் பண்ணிட்டோம். பாருங்கள் எப்படி எண்ணெயில் போடாது காட்டுறோம். உருண்டை அளவாக மேலே எடுத்து சுட்டுக்கலாம். தட்டி அப்பப்போ ஒரு எண்ணெய் பேப்பர் போட்டு தட்டி போட்டுக்கலாம். இல்லைன்னா வாழை இலை போட்டுக்கலாம். சிம்மில் வச்சு போட்டுக்கணும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டில் போட்டால் கருகிடும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இந்த 15 வச்சு பார்த்தீங்கன்னா அங்காமல் திருப்பி விடணும். அப்போ நல்லா புஷ்ஷுன்னு எந்திரிச்சிக்கும். ஒன்றாத்தையும் போட்டு எடுக்கணும். அப்படியே நல்லா ஒட்டாமல் வரும். இனி அதுக்கு அடுத்து போட்டுக்கலாம். மொத்தமாக போடக்கூடாது. பெரிய சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றினோம்னா போட்டுக்கலாம். வச்சுக்கலாம். இப்படி எடுத்துக்கிட்டு ஆற விட்டுறணும். எண்ணெய் ஊற்றினோம்னா நல்லா புஷு நின்றுச்சு வரும். எண்ணெயை அமுத்தி எடுத்துட்டோம்னா டேஸ்ட் இருக்காது. இப்படி வச்சோம்னா வடிஞ்சுக்கும் எண்ணெய். அது நல்லா டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. கட்டை வச்சு ஒருத்தர் அமுத்தி எடுக்கிறாங்க. அதேமா அந்த இது வந்து அதிர்ஷ்டமும் அமுந்துக்கும். அப்புறம் அந்த எண்ணெயோட டேஸ்ட் இல்லாதனால என்றைக்காவது ஒரு நாளைக்கு சாப்பிட்றேன். அதனால் அதை அப்படியே வச்சுட்டு சாப்பிட்ணும். அப்படியே நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப வடிஞ்சாலும் அதுக்கு ஒரு மாதிரியாக நல்லா இருக்காது. பாருங்கள், நல்லா எந்திரிச்சு வருது பாருங்கள். இதே பதம் நல்லா இருக்கும். நான் பதமெல்லாம் காட்டியிருக்கேன் உங்கள்கிட்ட. பாருங்கள், உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்கள், நாங்கள் மாவு தர்றோம்.
சுட்டாச்சு. அதிரசம் நல்ல விதமாக சுட்டாச்சு. நாங்கள் வீட்டுக்கு அளவாக இப்போ சுட்டுருக்குறோம். மாவு இருக்குது, வேணுங்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு மிச்சம் நாங்கள் மாவு சுட்டுக்குவோம். அது ரொம்ப நாளுங்களுக்கு இடாது. இதை பாருங்க நாங்கள் சுட்டுருக்கிறது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், நல்லாயிருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு எல்லாத்தையுமே காட்டியிருக்கிறேன். நீங்கள் இதே ரம்ஜான் நோம்புனால இது எல்லார் வீட்லேயும் சுடுவாங்க. பழனி தாலுகா ஃபுல்லாக எல்லாருமே இது சுடுவாங்க. அதனால் நாங்களும் வருஷம் வருஷம் எப்படி சுடுவோம், இடையிலையும் சுடுவோம். இருந்தாலும் இப்போ நோம்புக்காக சுடுவோம். கண்டிஷனாக சுட்டே தேர்னு சுடுவோம். 27 அன்றைக்கி பாட்டியாக ஓதிடுவோம் சுட்டு. இப்போ வந்து மிச்சம் இருக்கிறத இப்போ நோம்புலாம் இருந்து சுட்டு மீதம் இருக்கிறவங்களும் சாப்பிடுவோம். புள்ள குட்டி எல்லாம் சாப்பிடுவாங்க. பக்கத்தில் இருக்கவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு நாங்களும் சாப்பிடுவோம். நீங்களும் இதே மாதிரி செய்து நோம்புக்கு நல்ல விதமாக கொண்டாடுங்க. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.